ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிகே கிச்சன். நெத்திலி மீன் வாங்கினா ஒரு தடவை இந்த மாதிரி குழம்பு செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 20 போல் சின்ன வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு நான் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். நல்லா மசாலாவை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கறியிடக்கூடாது. நல்லா பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இன்னொரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். கொஞ்சமாக வெந்தயம் போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க. ஒரு 8 பல் பூண்டு அந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை நல்லா சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 பச்சை மிளகாயும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் சின்ன லெமன் சைஸ் புளியை ஊற போட்டு வச்சுருந்தேன். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே அதோட தண்ணி உள்ளே ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து நான் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 1/2 கிலோ அளவு இன்றைக்கி நெத்திலி மீன் எடுத்திருந்தேன். அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். எல்லா மீனையும் நல்லா சேர்த்துக்கோங்க. மீன் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு, நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.